வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்போர்ட்ஸ் பீடியா தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா 5 மேட்ச் T20 சீரீஸ் ஜூலை 1 நடக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் கேம் பார்த்தீங்கன்னா செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் நடக்க போகுது. ஃபாலோட் பை தட் மான்செஸ்டர், நாட்டிங்கம், பிரிஸ்டோல் அண்ட் சவுத்தாம்ப்டன். மொத்தமாக 5 T20 சீரீஸ் நடக்க போகுது. ஸோ இந்த மேட்ச்க்கான ஒரு ப்ரீ மேட்ச் அனாலிசிஸ் வீடியோவாக தான் இது இருக்க போகுது. அண்ட் ரொம்ப நாளாக நம்ம வீடியோஸ் போடலை. அண்ட் அகெயின் எப்போதும் சொல்கிற டைலாக் தான், இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஐபிஎல் முடிஞ்சதுக்கப்புறமே ஒரு லாங் கேப் எடுத்தாச்சு. இதுக்கு மத்தியில் இந்தியா ஆப்கானிஸ்தான் கூட டெஸ்ட் விளாடினாங்க, ஓடிஐ சீரீஸ் விளாடினாங்க. அதே மாதிரி உமன்ஸ் T20 வேர்ல்ட் கப் நடந்துகிட்ருக்கு. இப்போது ரீசெண்டாக அயர்லாந்து கூட இந்தியா ஒயிட் வாஷ் பண்ணாங்க. அயர்லாந்து 2 கேமை ஜெயிச்சாங்க, 2மே T20 கேம் தான். ஸோ 2-0 அப்படின்னு ஒயிட் வாஷ் பண்ணாங்க இந்தியாவை. ஸோ இது ஒரு புது இந்தியன் டீம், யாரும் மறந்துடக்கூடாது. T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணதுக்கப்புறம் நிறைய மாசிவான சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஏன் இன்ஃபேக்ட் கேப்டன் சூரியகுமார் யாதவே ஸ்டெப் டவுன் பண்ணி இப்போது புது கேப்டனாக ஸ்ரேயஸ் ஐயர் சார்பான் சாப் பார்த்தீங்கன்னா அவரோட பதவி எடுத்திருக்காரு. எடுத்து ஃபர்ஸ்ட் 2 கேமுமே அவர் நினச்ச மாதிரி போல் அயர்லாந்து கூட தோற்று போயிருக்காங்க. நிறைய பேர் இன்னும் அயர்லாந்து கூட தோற்று போயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஓகே, அயர்லாந்து கூட தோற்றாலும் அது ஒரு கிரிக்கெட், ஆஸ் எ கிரிக்கெட் ஃபேனாக பார்க்கும்போது அது ஒரு பெரிய வில்லன் தாங்க சொல்லணும். பிகாஸ் இந்த மாதிரி பெரிய டீம்ஸ் எல்லாம், இந்த மாதிரி சின்ன டீம்ஸ் அடிக்கும் போது தான் இந்தியன் கிரிக்கெட் அப்படின்றத தாண்டி கிரிக்கெட் வேர்ல்ட் லெவலில் நிறைய ஃபேமஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் இப்போ நம்ம FIFA வேர்ல்ட் கப் பார்த்துருக்கோம், சின்ன டீம்லாம் பெரிய டீம்னு சொல்லக்கூடியவங்கலாம் அடிச்சிட்டு இருக்காங்க. அதனால தான் அது ஒரு குளோபல் ஸ்போர்ட்டாக இருக்குது. அதே மாதிரி கிரிக்கெட்டும் ஒரு குளோபல் ஸ்போர்ட்டாக மாறணும் அப்படின்னு நினைக்கலாம். அண்ட் அயர்லாந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு சீரீஸை சின்னதாக டச் அப் பண்ணிடலாம். அயர்லாந்து சீரீஸில் நமக்கு இந்தியன் டீமுக்கு கிடைச்ச ஒரு பெரிய டேக்அவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளாட் ட்ராக்ல விளையாடுறத விட்டுருங்க, ஃப்ளாட் ட்ராக் புல்லிஸ் அப்படின்னு தான் இந்தியாவை சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ அயர்லாந்து நடந்திருக்கு. லைட்டாக ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ் கிரவுண்டு கொஞ்சம் பெருசாக இருந்தாலே இந்தியன் கிரிக்கெட் டீம் மாட்டிக்கிறாங்க. ஸோ ஐபிஎல்ல சின்ன கிரவுண்டு 60 மீட்டர் 70 மீட்டர் பவுண்ட்ரி, டியூ ஃபேக்டர் அது இதுன்னு வச்சு 250 260 அப்படி அடித்து கொஞ்சம் இனிஷியலாக மூவ்மெண்ட் இருந்து இல்லை பால் கொஞ்சம் நின்று வந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது இந்தியன் பேட்டிங் ஆர்டர் மேலே. அண்ட் ஆன் தி அதர் ஹேண்ட் அயர்லாந்து பார்க்கும்போது அவங்களோட பெரிய சைடை வச்சு அடித்தாங்கன்றதை நீங்கள் மைண்டில் இருந்து தூக்கிடுங்க. பிகாஸ் அவங்க டீம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 6 இம்பார்ட்டண்டான பிளேயர்ஸ் லைக் ஒரு பால் ஸ்டர்லிங், அதாவது அயர்லாண்டோட ஒரு ரோஹித் சர்மானா பால் ஸ்டர்லிங்னு சொல்லலாம். தென் மார்க் அடேர் ஒரு இம்பார்ட்டண்டான ஃபாஸ்ட் பவுலர், கர்டியஸ் கேம்பர் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு குரூஷியலான ஆல்ரவுண்டர் ஃபார் அயர்லாந்து, ஜோஷுவா லிட்டில், இந்த மாதிரியான பிளேயர்ஸ்லாம் அவங்களுக்கு விளையாடாமல் அவங்களுமே இந்த ஒரு சீரீஸை ஒயிட் வாஷ் பண்ணியிருக்காங்க அகெயின்ஸ்ட் இந்தியா. அது ஒரு பெரிய ரிமார்க்கபிளான ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும் ஃபார் அயர்லாந்து கிரிக்கெட். ஸோ மூவிங் ஆன், அப்படியே இந்தியா இதெல்லாம் பெருசாக மைண்டில் எடுத்துக்கூடாது. 1500 நாள் கழித்து இப்போ தான் இந்தியா ஒரு சீரீஸை லாஸ் பண்ணியிருக்காங்க. வின் ஆகிட்டே இருக்க முடியாது, ஒரு நாள் அந்த ஸ்ட்ரீக் லாஸ் ஆகதான் செய்யும். அது அயர்லாந்து கூட லாஸ் ஆகிருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ரொம்ப ஹார்ஷாக அதுக்குள்ளே எல்லாருமே பார்த்தீங்கன்னா எதுக்கு ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன்சி கொடுத்தீங்க அப்படி இப்படின்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜஸ்ட் 2 கேம் தான் இருக்குது, கொஞ்சம் டைம் கொடுக்கணும் என்னதான் நடக்குதுன்ட்டு. கண்டிப்பாக இந்த ஒரு இங்கிலாந்து சீரீஸில் அவர் கம்பேக் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் இது ஒரு 5 மேட்ச் சீரீஸ்ன்றதுனால நிறைய டைம் கிடைக்கும் அனலைஸ் பண்ணுறதுக்கு, யோசிக்கிறதுக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேம்னு பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் நடக்க போது. ஒன்ஸ் அகெயின் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியா மாதிரி இந்த ஃப்ளாட் ட்ராக்லாம் கொடுக்க மாட்டாங்க. இனிஷியலாக ஸ்விங் இருக்கும், அதே மாதிரி ஸ்விமிங் கண்டிஷன்ஸ் ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹையஸ்ட் ஆவரேஜ் ஸ்கோரே இங்கே 160 மார்க்கில் தான் இருக்குன்றதுனால நீங்கள் 200 210 எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஒரு கரெக்டான ப்ராப்பரான கிரிக்கெட் விளையாடினா மட்டும்தான் இங்கெல்லாம் வின் பண்ண முடியும். ஸோ இப்போது 2 டீமோட பிளேயிங் 11க்கு ஸ்ட்ரெயிட்டாகவே போயிடலாம். இந்தியா பொறுத்த வரையில் அபிஷேக் சர்மா அண்ட் சஞ்சு சாம்சன் தான் ஓப்பன் பண்ணோம். அகெயின் நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு, வைபவ் சூரியவன்ஷி ஏன் ஆடல அது இதுன்ட்டு. கைஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வைபவ் சூரியவன்ஷி ஒரு வேறு லெவல் டேலண்ட் தான், அதெல்லாம் டெனை பண்ணவே முடியாது. இப்போ தான் அபிஷேக் சர்மாவும் சரி சஞ்சு சாம்சனும் ஹார்ட்லி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் ஒரு T20 வேர்ல்ட் கப்பை வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. பிளேயர் ஆஃப் தி சீரீஸாக சஞ்சு சாம்சன் இருந்திருக்காரு. அபிஷேக் சர்மா பற்றி சொல்லவே தேவையில்ல, ஒரு பிளிஸ்டரிங்கான ஒரு ஐபிஎல்ல இருந்து வராரு. அதே மாதிரி சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு அடித்த ஒரே பிளேயர் சஞ்சு சாம்சன் தான். அதுக்குள்ளே ஒரு 2 கேம் அடிக்கலன்னு டக்குன்னு சூரியவன்ஷி எடுத்துகிட்டு வரணும், அது பண்ணணும் இதை
பண்ணுன்றீங்க. சூரியவன்ஷி நல்ல பிளேயர் தான், கண்டிப்பாக யார் இல்லைன்னு சொன்னால் ஒரு ப்ராடிஜி, எல்லாமே கரெக்டு தான். இப்போ தான் டீமுக்குள்ளே வந்திருக்காரு, கொஞ்சம் கேம் டைம் கொடுக்கட்டும், இன்டர்நேஷ்னல் சர்க்கியூட்டுக்கு கொஞ்சம் அடாப்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் பிளேயிங் 11குள்ளே வரதெல்லாம் நம்ம யோசிக்கலாம். ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு பேர் மினிமம் முதல் ஒரு 3 கேம் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஸ்கோர்ஸ், அபிஷேக் சர்மா, சஞ்சு எவ்வளோ அடித்தாலுமே ஃபஸ்ட்டு ஒரு 3 கேமுக்கு இவங்க 2 பேர் தான் ஓப்பனர்ஸாக இருக்கணும். ஃபாலோட் பை தட் இஷான் கிஷன், தென் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன், சூரியகுமாரை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுறாரு நம்பர் 4 கேப்டன். தென் பார்த்தீங்கன்னா வந்து திலக் வர்மா, சிவம் தூபே, அக்ஷர் பட்டேல், ஹர்ஷித் ராணா ஒரு வைட்டல் காக்காக இருந்துட்டு இருக்காரு. அயர்லாந்து சீரீஸ்லையும் பவுலிங் மட்டும் இல்லாமல் அவரோட பேட்டிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ட். அந்த நம்பர் 8ல் ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர், அதாவது ஒரு 5 பாலில் 10 ரன் 5 பாலில் 12 ரன் அடிக்கக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் ஹர்ஷித் ராணா. ஃபாலோட் பை தட் சிராஜ், பிரின்ஸ் யாதவ் அண்ட் வருண் சிவி. அண்ட் இங்கே 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து 4 பேர் இருக்காங்க. சிராஜ், பிரின்ஸ் யாதவ், பிரசித் கிருஷ்ணா, ஹர்ஷதீப் சிங். எனக்கு தெரிஞ்சு ஹர்ஷதீப் சிங்க்கு ஒரு ரெஸ்ட்டு தேவை. அவருக்கு விளையாடி அது ஒரு மாதிரி ஆகிட்டாருன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. பிகாஸ் T20 வேர்ல்டு கப்லேருந்து அப்படியே ஐபிஎல் விளையாடினார், ஐபிஎல் இந்த டெஸ்ட்டு ஆப்கானிஸ்தான், அதுக்கப்புறம் ஓடியை விளையாடி அவர் உடம்பே ஒரு மாதிரி போயிட்ட மாதிரி இருக்குது. அவரோட மேக்ஸிமம் ஸ்பீடே 135 தான் போடுறாரு, பெருசாக எஃபெக்டிவாக இல்லை. அதனால் ஒரு சிராஜி கொடுக்கலாம், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பார். அதே மாதிரி பிரசித் கிருஷ்ணா இல்லை பிரின்ஸ் யாதவ்னு பார்க்கும்போது பிரின்ஸ் யாதவுக்கு இந்த மாதிரி கண்டிஷனில் அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்றத பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்றதுனால நான் பிரின்ஸ் யாதவ் பிளேயிங் 11 போடுவேன். அப்படி இங்கிலாண்டோட பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்கும்போது இங்கிலாண்ட்லையும் நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. இப்போ தான் நியூசிலாந்து கூட டெஸ்ட் ஃபார்மேட்டில் பட்டு தோல்வி அடைஞ்சிட்டு வந்திருக்காங்க. அவங்களோட கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் ஸ்டெப் டவுன் ஆகிருக்காரு ஆஸ் எ கேப்டனாக, அதே மாதிரி ரிட்டையர்மெண்ட்டும் கொடுத்துருக்காரு. ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்குமே போயிட்டுருக்கு. இவங்களோட பிளேயிங் 11 பார்க்கும்போது ஃபில் சால்ட், ஜாஸ் பட்லர், ஹாரி ப்ரூக், ஜேக்கப் பெத்தல், டாம் பேண்டன், ஜேன் கோல்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் மாசிவ் பிளேயர், அவரு டெபியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைனா லியம் டாசன், ஃபாலோட் பை தட் வில் ஜாக், சாம் கரன், ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆதில் ரஷீத், லூக் வுட், அப்படி இல்லைனா ஷக்கீல் மஹமூட். அப்படி இல்லை ஆர்ச்சருக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா கூட ஷக்கீல் மஹமூட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் இவங்களோட ஒரு பிளேயிங் 11 இருக்கும். ஸோ இப்போது யார் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு 50-50 கேம்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் 2 பேருமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அடிச்சா காட்டடி அடிப்பாங்க, இல்லைனா டக்குன்னு அவுட் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் தான் 2 சைடுமே, அந்த மாதிரி ஒரு சைடு தான். நின்று கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆடுற பிளேயர்ஸ் இங்கிலாண்டில் இருக்காங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. கேட்டால் அவங்க பேஸ் பால், அந்த பால், இந்த பால்னுவாங்க. அப்படியே நம்ம இந்தியா நின்று ஆடுவாங்களான்னு கேட்டால் அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இந்தியா விளையாடி பல வருஷம் பல நூற்றாண்டு ஆன மாதிரி இருக்குது. எல்லாமே ஃப்ளாட் ட்ராக்ல விளையாடி இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு எப்படி அடாப்ட் ஆக போகிறாங்க அப்படின்றது தெரியல. பட் இன்னொரு இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டாட் சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா கடைசி 5 இங்கிலாந்துக்கு அகெயின்ஸ்டாக நடந்த சீரீஸில் எல்லாமே இந்தியா தான் வின் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவ். ஸோ இந்த கேம் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம ஆல்ரெடி பேசுகிற மாதிரி அயர்லாந்து சீரீஸ் ஓகே, அதெல்லாம் பெருசாக மைண்டில் எடுத்துக்கூடாது. இப்போ தான் T20 வேர்ல்டு கப் வின் பண்ணிட்டு வந்திருக்கோம். எல்லாருமே கம்பீர உடனே பேச ஆரம்பிக்கிறாங்க. கம்பீர நானே நிறைய கழுவி ஊற்றிருக்கேன். பட் ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணி கொடுத்துருக்காரு, ஒரு T20 வேர்ல்டு கப், ஒரு ஏஷியா கப், இந்த ஒரு ஷார்ட் டென்யூரில் 3 ICC ஈவெண்ட் வின் பண்ணி கொடுத்துருக்காரு கைஸ். அது ஒரு பெரிய ரிமார்க்கபிளான விஷயம். என்னதான் சவுத் ஆஃப்ரிக்கா கூட தோற்றிருந்தாலும், நியூசிலாந்து கூட சீரீஸ்லாம் தோற்றிருந்தாலும், ஆனால் ஒரு பெரிய ஸ்டேஜில் பார்க்கும்போது அவர் டெலிவர் பண்ணியிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் வீடியோஸ் கண்டினியூஸாக வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காம